number 1 on module number 19, moving charges and magnetism. So previously electrical charges and fields பார்த்தாச்சு, electrostatic potential and capacitance பார்த்தாச்சு, current electricity பார்த்தாச்சு. Now we are entering the field of magnetism. இந்த magnetismங்கிறது module number 19, 20 ரெண்டுமே interlinked. moving charges and magnetism, magnetic properties of matter அப்படின்னு இந்த ரெண்டு யூனிட்டுமே இன்டர்கனெக்டட். அதனால் 19வது யூனிட்டோட கான்செப்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக கவனிக்காமல் 20வது யூனிட்டுக்குள்ளே போகவே முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு பார்ட்டுக்கும் சேர்த்துருக்கக்கூடிய சில காமனான பாயிண்ட்ஸ் இதில் நம்ம சேர்த்துருக்கோம், சம்மரியில் நிறையா சேர்த்துருக்கோம். அதனால் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை கம்ப்ளீட்டாக கவனிச்சுங்க. ஸோ நான் வி ஆர் என்டரிங் மாடியூல் நம்பர் 19 பார்ட் நம்பர் 1 இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கான்செப்ட்ஸ். எங்களோட என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்டால் ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் பை லைக்கிங் திஸ் கண்டென்ட், ஷேரிங் திஸ் கண்டென்ட், புட்டிங் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோவுக்குள் போகலாம். ஸோ மூவிங் டு த ரோட் மேப். Introduction, magnetic force, motion in a magnetic field, motion in a combined field. Combined ன்னு சொல்லும்போது magnetic as well as electric. ஏன்னா magnetic, electric இது ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கால்வாசி எலக்ட்ரானிக் டிவைசஸில் லைக் ஃபேனில் ஆரம்பித்து பல விஷயங்கள் இந்த magnetic field, electric field ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ தே ஆர் இன்டர்கனெக்டட். ஹவு தே ஆர் இன்டர்கனெக்டட் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன், அப்புறம் பயாட்-சாவர்ட் லா அப்படிங்கிறது, தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் தி circular current loop அப்படிங்கிறது, then ampere circuit law, the solenoid and toroid, the force between two parallel currents, torque as usual, electrical torque, mechanical torque நம்ம எல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி magnetic loopல magnetic dipole torque அதை பற்றி, then ஃபைனலாக மூவிங் காயில் galvanometer. ஸோ இந்த யூனிட்டோட பேஸ் ஸ்டெப் எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு முதல்ல சார்ஜஸ் க்யூவில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வி, அதுக்கப்புறமா நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் சி, எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஐ, எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் வி, ஸோ இஎம்எஃப் வி அல்லது இஎம்எஃப், தென் ரெசிஸ்டன்ஸ் ஆர், அதே மாதிரி கடைசியாக இங்கே பி அப்படின்னு ஒரு விஷயம் மெயின் பண்ணுவோம். ஸோ பி இஸ் நத்திங் பட் யுவர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதே மாதிரி தான் நமக்கு மேக்னட்டிசமில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஐட்டம் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இந்த யூனிட்டோட எம்சிக்யூஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன் தி சர்க்குலர் கரண்ட் லூப்பு, சொலினாய்டு, டொராய்டு, இந்த மூணுத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு எம்சிக்யூஸ் ப்ரிடாமினண்ட்டாக நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அனலிட்டிக்கல் கொஸ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக வரக்கூடியது இந்த டாப்பிக்கில் தான். இது தவிர இங்கே இருக்கக்கூடிய மோஷன் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு, கம்பைன்டு ஃபீல்டு, பயாட்-சாவர்ட் லா, ஆம்பியர்ஸ் லா, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் டார்க், இதுலேருந்து அடுத்த ஒரு பார்ட். ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சர்க்குலர் லூப்பு அல்லது சர்க்குலர் காயில் அப்படிங்கிற விஷயம், தென் solenoid and then toroid, இது மூணும் அப்ளிகேஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸு. கான்செப்ட் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு, கம்பைன்டு ஃபீல்டு, ஆம்பியர் லா, பயாட்-சாவர்ட் லா. ஸோ இந்த மாதிரியான திங்ஸில் இருக்கும். ஸோ இதில் நம்ம தனித்தனி பார்ட்டு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது எல்லாமே ஒரே கம்பைன்டு யூனிட்டு, இது எல்லாத்தையோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே பாயிண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே நமக்கு வரப்போகுது. ஸோ வில் பி டீலிங் வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த அளவுக்கு இதில் கிளாரிட்டியாக இருக்கீங்களோ அதுதான் உங்களை நெக்ஸ்ட் யூனிட்டுக்குள்ளார கொண்டு போகும். நெக்ஸ்ட் யூனிட் இஸ் வெரி வெரி ஈஸி. இதுவே உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் யூனிட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஸோ அதனால் கம்பைண்டாக இந்த ரெண்டு யூனிட்டை நீங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்தா கூட உங்களால் என்ன செய்ய முடியும்னா ரொம்ப ஈஸியாக இந்த கொஸ்டின்ஸை உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வில் வி கோ டு இன்ட்ரோடக்ஷன் நவ். ஸோ இன் திஸ் சாப்டர் வி வில் சி ஹவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் மூவிங் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் லைக் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் கரண்ட் கேரிங் ஒயர்ஸ். ஸோ ஒரு ஒயரில் நமக்கு கரண்ட் ஆல்ரெடி பாஸ் ஆகிட்டுருக்குன்னா நம்ம ஏற்கனவே அதில் என்ன சொல்லியிருக்கோம்னா கரண்ட்டுங்கிறத பற்றி படிச்சிருக்கோம், க்யூவை பற்றி பேசியிருக்கோம், பொட்டன்ஷியலை பற்றி பேசியிருக்கோம். மேபி ரெண்டு செல்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே இஎம்எஃப் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஒயர் கேரிங், கரண்ட், வோல்டேஜ், சார்ஜஸ், இது ப்ரிடாமினன்ட். அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டான பியோட இன்வால்மெண்ட் என்ன. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பின்னு நம்ம சொல்லும்போது பல்க் மாடுலஸ் அப்படின்னு மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸில், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸில் பார்த்துருக்கோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கே, கேன்னு சொல்லுவோம், பின்னு சொல்லுவோம். இந்த இடத்துலையும் அது பி, கேபிட்டல் பி அதில் தான் வருது. ஸோ ஃபிசிக்ஸோட பியூட்டியே அதுதான். மொதல் யூனிட்டில் நான் ஒரு இடத்துல பல்க் மாடுலஸ் பின்னு சொன்னேன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாறும். ஸோ அதோட யூனிட் என்ன, அந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் எங்கேருந்து வருது. அதே போல் ஹவு கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட்டுக்கும் ஐக்கும்
பிக்குமான ரிலேஷன்ஷிப் என்னென்ன அப்படிங்கிறது மேண்டேட். அதே போல் we shall see how particles can be accelerated to very high energy. ஸோ எனர்ஜின்னு சொல்லும்போது அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜியா அல்லது கைனட்டிக் எனர்ஜியா, அது என்ன டைப் ஆஃப் எனர்ஜி, அதுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள லிங்க் என்ன, அதை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு we shall study how currents and voltages are detected by galvanometer. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சாப்டர் நம்பர் 18ல் நம்ம கேல்வனோமீட்டரை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ கேல்வனோமீட்டருங்கிறது எதுக்காக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸுங்கிறத பார்த்தோம். அந்த டிவைஸில் கரண்ட் வந்து தேர் இட் வில் அலோவ் நோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறதையும் படிச்சிருக்கோம். கரண்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி வோல்டேஜோட டிடக்ஷன், ஆரோட டிடக்ஷன்லாம் அது எப்படி பண்ணுது அப்படின்னா, தட் இஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ எப்படி கேல்வனோமீட்டருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் எந்தெந்த கண்டிஷனில் நமக்கு ஒர்க் ஆகுது, ஸோ இதெல்லாம் தான் இந்த யூனிட்டோட ஓவரால் அவுட்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறத we are going to see this. Regarding the next topic, magnetic forceல sources and fields பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் இன்ட்ரோடியூசிங் we need to see about electric field E பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ electric field E which is nothing but K into Q divided by R square. K என்பது dielectric constant, Q என்பது charge, and then R which is nothing but the distance between the charges அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதே போல் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது M into G, மாஸ், M ஃபார் மாஸு, G ஃபார் கிராவிட்டி அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். அதுவே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது Q into E, அதாவது Q என்பது சார்ஜ்னு பார்க்குறோம். அதே மாதிரி Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கலாம், சார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் V ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் தானே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஒரு Qவை மட்டும் தனியாக எடுத்தோம்னா KQ டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு Q. அப்போ இதோட வேல்யூ என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு E, திஸ் இஸ் Q. அப்போ EQ which is nothing but QE. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில், ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜில் மட்டும் நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸை டிட்டர்மைன் பண்ணோம்னா ரெண்டு சார்ஜையும் டிஸ்டன்ஸு ஸ்கொயர் பண்ணால் போதும். அதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதையே நம்ம இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ்டாக சொல்கிறோன்னா இந்த யூனிட்டோட பேஸே இந்த ஃபார்முலாலேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, முதல்ல எடுத்தோன்னே எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி தரவாக ஒரு மைண்டில் நாலேஜ் வச்சுக்கோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபீல்டை வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபீல்டை காயின் பண்ணது மைக்கேல் ஃபேரடே, அதுக்கப்புறம் அது இன்கார்பரேட் பண்ணது மேக்ஸ்வெல். ஓகேங்களா. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இது ரெண்டும் தனித்தனி கிடையாது, எலக்ட்ரிக்கல் தனி மேக்னட்டிக் தனி கிடையாது, இது ரெண்டும் கம்பைன்ட் ஆகி இருக்கக்கூடியதான் எல்லாமே அப்படிங்கிறத காயின் பண்ணது இவங்க தான். ஸோ இட் ஆல்வேஸ் ஒபேஸ் த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் செவரல் சோர்சஸ் த வெக்டர் அடிஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் சோர்ஸ். ஸோ இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, டால்டன் ப்ரெஷர் சொல்கிற மாதிரி P total equal to P1 plus P2 plus P3 அப்படின்னு போடுற மாதிரி the total magnetic field which is nothing but the vector addition of each individual source அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு திங். ரொம்ப நிறைய தியரிக்குள்ளே போயிட்டோன்னு நினைக்கிறேன், பட் டோன்ட் வரி அபவுட் தட். ஏன்னா இது நமக்கு ரொம்ப மேண்டேட் ஆகுது. இந்த பழைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம சொல்ல வேண்டியதுக்கான காரணமே என்னவாக இருக்குன்னா அடுத்து வரக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வித்தவுட் வேஸ்டிங் யுவர் டைம், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எம் அல்லது எஃப் மேக்னெட்டிக், ஏன்னா எஃப்னா மெக்கானிக்கல்னு போய்டும் இல்லையா. ஸோ விச் இஸ் நத்திங் பட் Q இன்ட்டு V இன்ட்டு B. ஸோ Qங்கிறது உங்களுக்கு தெரியும் சார்ஜு, லைக்வைஸ் Bங்கிறது தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். வாட் இஸ் தட் V? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 15 யூனிட்டில் சாப்டர் 15 வரைக்கும் நமக்கு Vன்னு சொன்னால் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் கடந்த 3 யூனிட்டாக சாப்டர் 16, 17, 18 நீங்கள் மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பொட்டன்ஷியல்னு சொல்லியிருப்போம், ரைட்டா. இப்போ இது பொட்டன்ஷியலாக வெலாசிட்டியா அப்படின்னு பார்க்கும்போது அதனால தான் இந்த விஏ சுழிச்சிருந்தா விச் இஸ் நத்திங் பட் யுவர் வெலாசிட்டி. மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகுமா? இதுதான் பிரச்சனையே. என்ன காரணம்னா, என்ன சார் 16, 17, 18 3 யூனிட்டில் என்ன வோல்டேஜ்னு படிக்க சொல்லிவிட்டு மறுபடியும் 19வது யூனிட்டை வெலாசிட்டிக்கே திருப்பி வரீங்க, வேறு வழி கிடையாது. ஸோ வி கேன் டேக் இட் அஸ் Q இன்ட்டு U இன்ட்டு B அப்படின்னு வேணால் ஞாபகம் வச்சுங்க. யூன்னு சொன்னால் ஆல்வேஸ் வெலாசிட்டி இல்லையா, கேபிட்டல் யூனா எனர்ஜி, அங்கேயும் ஒரு கொஸ்டின் வருது பாருங்க. ஸோ Q இன்ட்டு ஸ்மால் யூ இன்ட்டு பின்னு சொல்லலாம், அல்ல Q இன்ட்டு ஸ்மால் V இன்ட்டு B அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் Vங்கிற இடத்துக்கு நேராக சுழிச்சிருக்கேன். ஸோ வெலாசிட்டி இப்போ இதை தான் காயின் பண்ணுறாங்க. எப்படி காயின் பண்ணுறாங்க அப்படின்னா,
Qவோட யூனிட் அப்படின்னு சொல்லும்போது கூலும்பு 1 கூலும்பு. அதுவே வெலாசிட்டியோட யூனிட்னு சொன்னால் மீட்டர் பர் செகண்டு. லைக்வைஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குன்னு ஒரு யூனிட் இருக்கும்ல. ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் விச் இஸ் நத்திங் பட் டெஸ்லா. இப்போது கூலும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆம்பியர் செகண்டுன்னு சொல்லிடலாம். செகண்டை கட் பண்ணால் மீட்டர் ஆம்பியர்னு வரும். ஸோ வாட் யூ மீன் பை டெஸ்லா? எலான் மஸ்கோட கம்பெனியா? கண்டிப்பாக அது பேர் தான். பட் டெஸ்லாங்கிறது இட்ஸ் இஸ் நத்திங் பட் நிக்கோலா டெஸ்லாவை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக கொணப்பட்ட யூனிட். ஸோ ஒன் ஆஃப் த மிகப்பெரிய ஒரு ஹியூமனிட்டிக்கே ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை கொடுத்தவர் டெஸ்லா. ஆனால் அவரோட பெயர்களை ரொம்ப இருட்டடிப்பு பண்ணப்பட்டிருந்தாலும் அவர் பேர் காலத்தால் அழியாதது. ஸோ நிக்கோலா டெஸ்லா இஸ் அ வெரி கிரேட் ஹியூமனிடேரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட நினைவாகத்தான் டெஸ்லா அப்படிங்கிறது அந்த யூனிட் ஆஸ் வெல் அஸ் அந்த கம்பெனிக்கான பேர் கூட டெஸ்லான்னு வச்சுருக்கான காரணம் அதுதான். ஸோ இப்போது ஒரு பாயிண்ட் சார்ஜஸ் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா த நெட் ஃபோர்ஸ் சார்ஜ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் எஃப் மேக்னெட்டிக். ஸோ QE விச் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு V இன்ட்டு B. ஸோ இப்போ when the net force which is equal to resultant force is 0 அப்படின்னா QE which is equal to Q into V into B இல்லவா. ஸோ QQ கட் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு which is equal to velocity into magnetic field. இது இன்னொரு மாதிரி என்ன சொல்லலாம், velocity which is equal to electric field divided by magnetic field. இப்படி கொண்டு வரலாமா? ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்முலாக்கான விஷயம். டெஸ்லாவுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். யூனிட் கன்வர்ஷன் என்னங்கிறது அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் இருக்குது, அதையும் சொல்கிறேன். where E is the electric field, V is nothing but your velocity and B is magnetic field. This is given by first இதை காயின் பண்ணது H.L. Lorentz based on extensive experiments of Ampere and others. ஸோ இதனால தான் இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு வைக்கிறாங்க. இது அவங்க பேர் வச்சதுக்கான காரணம் நிக்கோலா டெஸ்லா பேஸ் பண்ணி தான். அவர் வாழ்ந்த காலம் 1856 முதல் 1943. ஸோ இது ஒரு லார்ஜ் யூனிட்டு. இந்த யூனிட்டை ஸ்மால் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக காஸ், ஏன்னா அதுவும் ஒரு இன்வென்டரோட பேர் தான், காஸ் என்று குறிப்பிடப்படும். 1 காஸ் கேபிட்டல் G which is equal to 10 to the power of -4 டெஸ்லா என்றும் இதை அழைக்கப்படுது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷன் கொஸ்டினில் நிறைய இடங்கள்லாம் வரும். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ V ஈக்குவல் சொல்லிட்டீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட்டு நியூட்டன் பர் கூலும்பு தெரியும். வெலாசிட்டி என்பது மீட்டர் பர் செகண்டு தெரியும். ஸோ அந்த டெஸ்லாங்கிறது எப்படி வந்துச்சு? இந்த டெஸ்லாவை நான் SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணால் என்னவாகும்? SI யூனிட் தான் டெஸ்லா. இதை நான் ஃபோர்ஸ் யூனிட்ஸில் கன்வெர்ட் பண்ணால் என்னாகும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் MLTலாம் நான் கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ஒருவேளை கொஸ்டினில் வாட் இஸ் தி MLT யூனிட் ஆஃப் டெஸ்லா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது? குழப்பம் வரும் இல்லையா? அதனால் அதோட கன்வர்ஷனையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், தி ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் வெரைட்டி ஆஃப் ஃபிசிக்கல் சுச்சுவேஷன். சர்ஃபேஸ் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேல்யூ, டிப்பிக்கல் லார்ஜ் ஃபீல்ட் இன் லெபார்டரி அப்படின்னு சொல்லும்போது ஸ்மால் பேர் மேக்னெட்னா 10⁻², எர்த்தோட சர்ஃபேஸ் 10⁻⁵, ஹியூமன் ஃபைபர் 10⁻⁻10, இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் 10⁻⁻12. இதெல்லாம் ரெஃபர் பண்ணக்கூடிய இந்த டெஸ்லா எனும் யூனிட்டை எப்படி குறிப்பிட்றாங்கன்னா 1 டெஸ்லா விச் இஸ் ஈக்குவல் டு 1 வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர். அது என்ன சார் வெப்பர்? வெப்பருங்கிறதே எனக்கு என்னென்னு தெரியாதே. ஸோ வெப்பருங்கிறதுமே என்னென்னு வரும்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டான யூனிட். ஸோ வென் வெப்பர் விச் இஸ் ஈக்குவல் டு 1 வோல்டேஜ் செகண்ட். ஸோ வோல்டேஜ் செகண்ட், வோல்டேஜையும் டயத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் வெப்பர். ஸோ 1 வெப்பர் செகண்டுங்கிறத இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 வெப்பர் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த 1 வால்ட் அப்படிங்கிறது விச் இஸ் நத்திங் பட் 1 வாட் பர் ஆம்பியர், W வாட். ஸோ இந்த வாட்டு ஆம்பியர் இது கீழே போயிடுது, ஆம்பியர் போயிடுது. ஸோ 1 வாட் ஈக்குவல் டு 1 ஜூல் பர் செகண்டு. பாக்கி இருக்கிற செகண்டு ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். செகண்ட் கட் ஆகுது. 1 ஜூல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் டிவைடட் பை ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர் கட் ஆகுது. ஸோ 1 நியூட்டன் ஈக்குவல் டு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். பாக்கி இருக்கக்கூடிய ஆம்பியரும் மீட்டரும் பாக்கி இருக்குது. மீட்டர் கட். ஸோ வி ஹாவ் kilogram per ampere second square. So the formula for my MLT dimensional formula is m power 1 a power minus 1 t power minus 2. இதை இன்னும் கிளியராக எழுதணும்னா MLTக்கு அப்புறம் தான் வரணும் இல்லையா? m power 1 t power minus 2 a power minus 1. ஸோ 1 டெஸ்லான்னு சொல்லும்போது உங்களுக்கு இவ்வளோ கன்வர்ஷன்ஸ் ஞாபகத்துக்கு வரணும், வேறு வழியே கிடையாது. ஸோ 1 டெஸ்லான்னு சொன்னாலே வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயரு, வெப்பர்னு சொல்லும்போது வோல்ட் செகண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து இவ்வளோ கன்வர்ஷன்ஸ் பண்ணணும். அதனால் இது என்ன பண்ணிடுங்க, யூஸ்வலாகவே நான் உங்களுக்கு சொல்கிறது தான், இந்த யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும்போது
உங்கள் நோட்டுக்கு ஃபார்வேர்டில் வந்து ஒரு 4 பேஜ் blank-ஆ விட்டுட்டு அதில் யூனிட்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறத டக்குன்னு போட்டுங்க. என்ன காரணம்னா ஒரு யூனிட் எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன யூனிட்லாம் வருது, அந்த யூனிட்டெல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத எப்போதும் தொடர்ந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே வாங்க. இது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இப்படியே எழுதிட்டு வந்துட்டு கடைசியாக இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் சாப்டர் 16லேருந்து 29 வரைக்கும் என்னென்னலாம் யூனிட்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ் வருதுன்னு எழுதுனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் கிட்ட வரும். 10 பேஜ்லாம் எனக்கு தெரிஞ்ச அதிகம், ஒரு 2 பேஜ்லேருந்து ஒரு 4 பேஜஸ் தான் வரும். அந்த 4 பேஜஸில் இருக்கிறத கன்வர்ஷனை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் மறக்கவே மறக்காது. எனி டைம் எப்போ நீங்கள் சால்வ் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரெடிஷனலாக ஞாபகம் வைக்கணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 1 டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு 1 kg பர் ஆம்பியர் செகண்ட் ஸ்கொயர் இல்லை கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர்னா நியூட்டனு, அந்த இடத்துல மீட்டருக்கு பதிலாக ஆம்பியர் போட்டிங்கன்னா டெஸ்லா, இப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், சாரி கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர்னு போட்டேன். ஸோ எப்படி இருக்குது, இந்த மீட்டர் கீழே வச்சு அதுக்கு பதிலாக ஆம்பியரை மாற்றினீங்கன்னா டெஸ்லான்னு சொல்லலாம். அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஞாபகம் இருக்குங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியல. நீங்கள் தொடர்ந்து கான்செப்ட் ஓரியன்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அந்த கன்வர்ஷனுங்கிறது உங்களுக்கு இவ்வளோ வேகமாக வரணும். ஒன்ஸ் ஃபார் ஆல் இது உங்களுக்கு மைண்ட்லேருந்து டக்கு 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 நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அது மறக்காத மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்துலையுமே டெட்டோரியேட் ஆகாமல் இந்த கொஸ்டின்ஸை உங்களால் தைரியமாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். தி நெக்ஸ்ட் ஒன், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர். நம்ம ஆஸ் ஐ மென்ஷன் இயர்லியர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது Q × V × B அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. ஸோ Qவை பொறுத்த மட்டும் கூலம்பு, V என்பது மீட்டர் பர் செகண்ட், B என்பது டெஸ்லா. ஸோ இதுலேருந்து நியூட்டன் எப்படி வருதுன்னு பார்த்துடலாமா? ஸோ கூலும்ப் என்பது ஆம்பியர் செகண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மீட்டர் பர் செகண்டுங்கிறது வெலாசிட்டியோட யூனிட்டு, டெஸ்லா என்பது கிலோகிராம் பர் ஆம்பியர் செகண்ட் ஸ்கொயர். எப்படி வந்துச்சுன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க, இப்போ தான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்போ ஃபுல் கன்வர்ஷன் சொன்னதுனால பரவாயில்ல. 1 டெஸ்லா = வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர், 1 வெபர் என்பது 1 வோல்டேஜ் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர், வோல்டேஜ் என்பது வாட் பர் ஆம்பியர் இன்ட்டு செகண்ட் பர் மீட்டர் என்பதாகும், 1 வாட் என்பது நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் ஆம்பியர் இன்ட்டு செகண்ட் பை மீட்டர் என்றும் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம ஆன்சரை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு செகண்ட், இங்கே ஒரு செகண்ட் கட்டு, ஆம்பியர் ஆம்பியர் கட்டு. ஸோ ஃபைனலாக மிஞ்சி இருக்கக்கூடியது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் 1 நியூட்டன். அதன்படி இங்கே யூனிட்டை டேலி பண்ணியாச்சு. அதனால் உங்களுக்கு எந்த இடத்துல குழப்பம் வந்தாலும் இப்படி நீங்கள் யூனிட் டேலி பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இதோடு நம்ம நிப்பாட்ட போகிறதில்ல, இதுக்கப்புறமா இதுலேருந்து இன்னொரு முக்கியமான ரிலேஷன்ஷிப் கொண்டு வரோம். அதுதான் என்னென்னா விச் இஸ் ஈக்குவல் டு B × I × L அப்படிங்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரும். அது என்ன சார் B × I? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ளஸ் கரண்ட் இன்ட்டு கரண்ட் கேரிங் லென்த். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் நியூட்டன் வரணும். சரி, இந்த யூனிட்லேருந்து இங்கே இது எப்படி சார் வந்துச்சு? பியும் சேஞ்ச் இல்லை, இந்த Qவும் Bயும் I × L ஆக எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ we have number of electrons per meter cube. ஸோ number of electrons per meter cube இன்ட்டு ஏரியா இன்ட்டு லென்த்னு போடும்போது 1/மீட்டர் கியூப், லென்த்துடைய மீட்ரு, ஏரியா என்பது மீட்டர் ஸ்கொயர். இதை கட் பண்ணாலும் ஒரு யூனிட்டும் கேன்சல் ஆக போகிறதில்ல. ஸோ என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லென்த்து, ஏரியா இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறமா QVB என்பது இப்போது எலக்ட்ரான் ஆக மாறப்படுது. ஸோ Qங்கிறது சார்ஜுங்கிறது 1 எலக்ட்ரான்னு போட்டுக்கிறோன்னு வச்சுங்களேன், EVB × N × L × A. அதே போல் இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய L, N, A அண்ட் வெலாசிட்டி இது 4 மட்டும் தனியாக எடுக்கிறோம். N × A × E × V. இது ஏதோ ஒரு ஃபார்முலா ரெப்ரசன்ட் பண்ணுது. எது ஞாபகம் இருக்கா? I which is equal to NAEVD அப்படிங்கிற ஃபார்முலாவாக வருதா? ஸோ இதை மட்டும் தனியாக எடுக்கும்போது பாக்கி இருக்கக்கூடியது மேலே கொண்டு போகிறேன். பாட்டமில் எடுத்தது 4, டாப்பில் போகிறது மீதி 2. ஸோ இந்த பியையும் எல்லையும் தனியாக எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய NAEVDங்கிறது ஐயாக எடுக்கிறோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் IBL. அதை B × I × L அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அதன்படி QVB which is equal to B × I × L. So the value of magnetic force which is nothing but BIL னும் மாறுது. ஸோ இந்த BIL இது கரெக்டான யூனிட் தான் நமக்கு டேலி ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் இல்லையா? ஹவு டு செக் இட்? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட்டு டெஸ்லா, ஐங்கிறது கரண்ட் ஆம்பியரு, எல்லுங்கிறது லென்த். ஸோ இங்கே டீங்கிறது டெஸ்லாங்கிறது வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ஆம்பியர் இன்ட்டு மீட்டர் கட்டு. அகைன் இதை நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா கிலோகிராம் பர் ஆம்பியர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு A × M
ஸோ ஏவும் ஏவும் கட் ஆகும்போது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் 1 நியூட்டன் அப்படிங்கிறத அந்த யூனிட் டேலி ஆகுது. அதனால் இதில் குழப்பம் இல்லை. அப்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் வருது. ஒன்று q இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு பி அல்லது b இன்ட்டு கரண்ட் இன்ட்டு லென்த் இப்படி வருது. என்ன சார் இவ்வளோ குழப்பமாக இருக்குது? ஏன் குழப்பமாக இருக்குது? F = m இன்ட்டு ஏன்னு படித்தோமா, அதையே m இன்ட்டு v ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு படித்தோமா, அதையே m இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னு படித்தோமா. இது எல்லாமே எதை சொல்லுது? எல்லாமே சேம் தான். முதல் விஷயம் ஆக்சலரேஷனை குறிக்குது, இரண்டாவது விஷயம் வெலாசிட்டியும் ரேடியஸையும் குறிக்குது, மூன்றாவது விஷயம் ஆங்குலார் வெலாசிட்டியும் ரேடியஸையும் குறிக்குது. அப்போ படித்தோம் இல்லையா, அதே தான், ரொம்ப சிம்பிள். சமயத்தில் m இன்ட்டு ஜி கூட நம்ம போடுறோம் இல்லையா, எப்போ ஆக்சலரேஷனும் ஜியும் ஒன்றாக இருக்கும்போது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் க்யூவும் வியும் பியும் கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை பியோட வேல்யூ கொடுத்து ஐயும் எல்லும் கொடுத்தா என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. அதற்காகத்தான் அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிற டெரிவேஷனை உங்களுக்கு இப்போது கிளியராக சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம சொன்னதுக்கான முக்கியமான காரணம் தே ஆர் பேஸ்ட் ஆன் எம்சிக்யூஸில் வரக்கூடிய கொஸ்டினில் இருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம எக்ஸ்க்ளூசிவாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் மோஷன் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு மறுபடியும் வந்துருச்சு. ஸோ இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு சார்ஜஸ் மாதிரி மூவ் ஆகுங்கிற அவசியம் கிடையாது. இட் மே பி ரொட்டேட்டிங் இன் அ சர்க்கிள். ஒரு சர்க்கிளில் ஒரு ஆக்சிஸ் பாயிண்ட் சென்டரை வச்சுக்கிட்டு அதுலேருந்து அது ரொட்டரி மோஷனில் கூட போகலாம். ஒரு சார்ஜ் என்பது மோஷனாக என்ன ஆகும்? ரோட்டரி மோஷனாக கூட கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதோட டேன்ஜென்ஷியல் பாயிண்டில் பியும் இருக்கும் எஃப்பும் இருக்கும். வி அண்ட் எஃப் இருக்கா? ஸோ டேன்ஜென்ஷியல் பாயிண்ட்ஸில் 90 டிகிரி அளவில் இங்கே பியும் இருக்குது எஃப்பும் இருக்குது. ஸோ அப்போ என்ன செஞ்சாகணும்? இந்த இடத்துல வெலாசிட்டியும் இருக்குது ஃபோர்ஸும் இருக்குது. ஸோ வெலாசிட்டி ஃபோர்ஸ் ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கான ஈக்குவேஷன் நம்ம ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் விச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் மோஷன் ரெண்டுத்தையும் எடுக்கிறோம். ஸோ எடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லும்போது QVB. நான் ஏன் சார் இங்கே பி இன்ட்டு ஐ இன்ட்டு எல் எடுக்கக்கூடாது? ஏனென்றால் ஐ என்பது கரண்ட், எல் என்பது லென்த். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வி என்பது வெலாசிட்டி. அதனால தான் இதை எடுக்கிறோம். என்ன காரணம்? வெலாசிட்டியும் நமக்கு இருக்கணும். ஸோ அதனால் நம்ம வெலாசிட்டி இருக்கிற ஃபார்முலாவை நம்ம எடுக்கிறதுனால தான் பிஏஎல் எடுக்காமல் QVB எடுக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல வெலாசிட்டி என்பது இருக்குது, ரோட்டரி மோஷனில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி. மோஷன் சொல்லும்போது mv ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அந்த யூஸும் யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ mv ஸ்கொயர், அதனால தான் என்ன பண்ணுறோம்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். அதே நேரத்தில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் வெலாசிட்டி இருக்கக்கூடிய ஈக்குவேஷனான QVBயை எடுக்கிறோம். இங்கே வெலாசிட்டி இல்லாத பிஏஎல்லை தவிர்த்துட்டு QVBயை எடுக்கிறோம். ஸோ இங்கே வெலாசிட்டியை கேன்சல் பண்ண முடியும் இல்லையா, அதற்காக. ஸோ mv டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு QB. ரேடியஸை மட்டும் தனியாக எடுக்கணும்னா mv டிவைடட் பை QB, வேர் m which is nothing but your mass, v is nothing but your velocity, q is nothing but your charge, and then b is nothing but your magnetic field. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ரேடியஸ் எப்போதும் அதோட யூனிட் மீட்டர் தான் இருக்கும். அதே போல் வெலாசிட்டி which is nothing but angular velocity into radius. அப்போது radius which is equal to velocity divided by angular velocity. அப்போ v divided by ஒமேகான்னு போடும்போது mv divided by r. then omega goes here, QB மேலே mv கீழே. ஸோ இந்த வேல்யூஸ் நீங்கள் எடுக்கும்போது QB டிவைடட் பை m அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போது மீதி இருக்கக்கூடிய v எங்கே போச்சு? இந்த வியும் இந்த வியும் கட் ஆகும்போது ஒமேகா மேலே QB மேலே m கீழே. சரிங்களா? லைக்வைஸ் இது இதோடு நிற்க போகிறது கிடையாது. வென் ஒமேகா which is equal to 2π divided by time அல்லவா. ஸோ ரேடியன் பர் செகண்ட் 2π divided by செகண்ட். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது QB divided by m equal to 2π by t. t மேலே m மேலே QB கீழே. ஸோ 2πm divided by QB in terms of second. இதில் இருக்கக்கூடிய யூனிட் ஒமேகான்னு சொல்லும்போது ரேடியன் பர் செகண்ட், எந்த இடத்துலையும் மாற போகிறது கிடையாது. திஸ் இஸ் ரேடியன் பர் செகண்ட். வெலாசிட்டின்னு சொல்லும்போது இங்கே ரேடியன் பர் செகண்டும் ரேடியஸோட யூனிட்டான மீட்டரும் சேரும்போது இது மீட்டர் பர் செகண்டாக மாறுது. ரேடியஸ் இஸ் நத்திங் பட் மீட்டர். இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய சாப்டர் எத்தனாவதில் பார்த்தோம்? சாப்டர் 4th சாப்டரில் பார்த்த விஷயம் உங்களுக்கு 19வது சாப்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம். ஸோ இந்த ஃபிசிக்ஸோட பியூட்டியே இதுதான். நீங்கள் முதல் 2லேருந்து 4 யூனிட் தரவா
எனக்கு இரண்டாவது யூனிட்டை கூட விட்டுருங்க, ஏன்னா இரண்டாவது யூனிட்டுங்கிறது நமக்கு சொல்லும்போது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸில் வருது. அந்த மூன்றாவது யூனிட்டோட பேசிக் இருக்குது பாருங்கள், அதில் வெறும் 4 ஃபார்முலா தான். அந்த 4 ஃபார்முலா உங்களுக்கு இங்கே எவ்வளோ தூரம் வருதுங்கிறத உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இதுலேருந்து டெரைவ் ஆகக்கூடியது தான் 4th யூனிட், அதுலேருந்து டெரைவ் ஆகக்கூடியது தான் 5th யூனிட், இது 19வது யூனிட் வரைக்கும் வருது. ஸோ அந்த யூனிட் கன்வர்ஷனை என்ன பண்ணுங்க, என் கூட ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக இது எல்லாத்தையும் எழுதிக்கிங்க. இது போகக்கூடிய ஃப்ளோவை நீங்கள் அப்படியே எழுதுனீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், மோஷன் இன் கம்பைன்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸு மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் ஒன்றா எடுத்தால் அதுலேருந்தே நம்மளால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கண்டுபிடிக்க முடியும். எப்படி? ஸோ எஃப்இ விச் இஸ் நத்திங் பட் கியூ இன்ட்டு இ. அதுவே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கியூ இன்ட்டு வி இன்ட்டு பி. இந்த இடத்துல ஏன் சார் நான் பிஏஎல் போடலை அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கியூவையும் கட் பண்ணுறதுக்காக நான் கியூவிபியை செலக்ட் பண்ணேன், பிஏஎல்லை செலக்ட் பண்ணல. அவ்வளோதான் விஷயம். கியூ கட்டு. அதே போல் இ விச் இஸ் ஈக்குவல் டு விபின்னு மாறும், பி விச் இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை வி அப்படின்னு மாறுது. ஈயோட யூனிட் நியூட்டன் பர் கூலம்பு, வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். இதை ஃபைனலைஸ் பண்ணும்போது வி காட் கிலோகிராம் பர் ஆம்பியர் செகண்ட் ஸ்கொயருங்கிற டெஸ்லாவோட யூனிட் நமக்கு இங்கே டேலி ஆகுது. ஸோ திஸ் மெத்தட் வாஸ் எம்ப்ளாய்டு பை ஜே தாம்சன் இன் 1897 டு மெஷர் சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ. சார்ஜுக்கும் மாஸ் ரேஷியோவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மெத்தடு. இட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் எலக்ட்ரான். ஏன்னா ஜே தாம்சனோட எஃபெக்ட் ஃபுல்லாகவே நமக்கு எலக்ட்ரான் பேசிஸில் இருக்குது அப்படிங்கிறனால எலக்ட்ரானோட சார்ஜ். ஸோ ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அதோட சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது கூலும், அதை வித் ரெஸ்பெக்ட் டு மாஸ் கிலோகிராமாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ளார ரேஷியோ, எலக்ட்ரானோட ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெத்தடை அவங்க எம்ப்ளாய் பண்ணாங்க. அதற்கு நமக்கு காமனாக தேவைப்பட்டது என்ன? we have magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஜே தாம்சனோட மெத்தட். ஏன்னா நமக்கு எப்போதுமே நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் எஃப் நெட்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும்தான் நம்ம சொன்னோம். when the resultant force is 0ன்னு சொல்லி எஃப்இ ஈக்குவல் டு எம்என்ஜி அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்தால் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ஜே தாம்சனோட எஃபெக்ட் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். The next one, cyclotron. Cyclotron is a machine to accelerate charged particles or ions into high energy. So it was invented by A.O. Lawrence and M.S. Livingston in 1934 to investigate the nuclear structure. So இதை பேஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இது. இந்த டிவைஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹை எனர்ஜிஸ். இப்போ யூஸ்வலாக எனர்ஜின்னு சொல்லும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அல்லது கைனெட்டிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட எம்ஜிஹெச், கைனெட்டிக் எனர்ஜியோட 1/2 mv² கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது கே இன்ட்டு கியூ டிவைடட் பை ஆர் அப்படின்னு இதனுடைய சார்ஜ் பேசிஸில் பார்த்தோம். அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் பேஸில் யூ ஈக்குவல் டு 1/2 CV². இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கான டிவைஸிங் தான் இது. ஸோ இதுக்குமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வல் ஃபார்முலா தான். கைனெட்டிக் எனர்ஜி தான் இதில் டெப்ளாய் ஆகுது. ஏன்னா ஆக்சலரேட் பண்ணுறோம். வென் வி ஆர் ஆக்சலரேட்டிங் சம் அயான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே தட் பிகம்ஸ் கைனெட்டிக். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 mv². மாஸ் நெவர் சேஞ்சஸ். பட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது, இந்த வெலாசிட்டி ஏற்படுத்துறது எது மூலமாக ஏற்படுத்தப்படுது, எதன் மூலமாக ஆக்சலரேட் பண்ணப்படுது அப்படின்னா மேக்னெட்டிக் தான். மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் அண்ட் அயான்ஸ். ஸோ அதை பொறுத்து நம்ம கொண்டு வரும்போது விக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்குது, mv²/r which is equal to qvb. அதை பேஸ் பண்ணும்போது இங்கே v and b கட் ஆகி v equal to q இன்ட்டு மேலே. ஸோ v and v cancels, mv/r equal to qb, b which is equal to qbr divided by m அப்படிங்கிற ஃபார்முலா வருது. அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது v equal to q/rங்கிறத ஸ்கொயர் பண்ணிங்கன்னா q² b² r² divided by m², mm கட்டு q² b² r² divided by 2m. So இந்த ஆப்ரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் ஃபார் 1 ரெவல்யூஷன் ஆஃப் அன் அயான். இது ஸ்பீடையோ ரேடியஸோ டிபெண்ட் பண்ணி கிடையாது. பட் இஸ் பேஸ்ட் ஆன் இந்த எனர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் டைம். ஸோ டைமை பேஸ் பண்ணி 1 ரெவல்யூஷன். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் 1 ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ எனர்ஜி அப்படிங்கிறத பேஸ் பண்ணுற ஒரு பேசிக் ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இதோட வேல்யூஸ் இதோட ஃபேக்டர்ஸ் மாறும். பட் த பேசிக் ஃபார்முலா இஸ் q² b² r² divided by 2m. அப்போ நம்ம எனர்ஜிங்கிற விஷயத்தில்
இங்கே நமக்கு ஸ்ப்ரிங்கு கூட ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங்குன்னு சொல்லும்போது 1/2 kx² சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு ஃபார்முலாவும் எனர்ஜிக்கு எவ்வளோ தூரம் எவால்வ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல் டு ப்ரொடியூஸ் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் விச் கேன் பி யூஸ்ட் இன் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ அயான்ஸை ஒரு பாடி மேலே நம்ம மோதுவதன் மூலமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். லைக் டியூமர்ஸ் இருக்கலாம், கற்கள் இருக்கலாம், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்டோனு, டியூமரு, கேன்சர் செல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எப்படி டெட்டோரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அயான்ஸை நம்ம பாடி மேலே செலுத்துறது மூலமாக, ஷூட் பண்ணுறது மூலமாக தட் ஆக்சலரேட்டட் அயான்ஸ் வில் டயக்னைஸ், அது உங்களுக்கு எந்த பொசிஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத கூட உங்களுக்கு துல்லியமாக கம்ப்யூட்டர் டிஸ்பிளேயில் தெரியப்படுத்திடும். ஸோ அதற்காக தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிவைசஸ் சைக்ளோட்ரான். அதோட பேசிக் ஸ்டஃப் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் ஆஃப் த பேப்பரு. அதில் வந்து ஒரு ஆசிலேட்டர் வச்சுருப்பாங்க லைக் திஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இதுலேருந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சலரேட் பண்ணும்போது இட் வில் கோ அவுட், எக்ஸிட் போர்ட் வழியாக வெளியில் போகும். போயிட்டு நம்ம அட்டாக் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் மூலமாக நமக்கு எவ்வளோ அப்படிங்கிற டேட்டா, டிஜிட்டல் டேட்டா வந்து அனலிட்டில் 0s and 1s மாறும். அதை கம்ப்யூட்டரில் டிஜிட்டல் டேட்டாவாக நமக்கு கிராஃபாக செக் பண்ண முடியும். ஸோ இது இவ்வளோ தூரம் பர்சன்டேஜ் இருக்குது, இவ்வளோ டெட்டோரேஷன் இருக்குது, இவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்யூட்டரில் நமக்கு விஷுவல் இமேஜஸாக சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் சைக்ளோட்ரான். அண்ட் இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹேவ் ரீச் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். ஏன்னா கொஞ்சம் நிறைய எக்ஸ்டென்சிவாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். தவிர நம்ம இதை கட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் ஏன்னா மோஸ்ட்லி இதில் நம்ம கூடிய கன்செப்ஷுவல் வீடியோஸ், அதில் கன்செப்ஷுவலாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை ஒரு பார்ட்டை முடிச்சிட்டோம். ஏன்னா இந்த பார்ட்டில் கான்செப்ட் ஓரியன்ட் ஃபார்முலாஸை நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லும்போது பிக்கு வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன் இருக்குது. லைக் சர்க்குலர் லூப்னா ஒரு ஃபார்முலா, ஒயர்னா ஒரு ஃபார்முலா, சொலினாய்டு, டொராய்டுனா ஒரு ஃபார்முலா, அது ஏன் வந்துச்சுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த பார்ட் ஆஃப் எம்சிக்யூ இருக்குங்கிறனால நான் அதோட ஸ்டாப் பண்ணுறேன், கான்செப்டோட ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிடலாம். தவிர கேலோனோமீட்டர் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளால் முடிஞ்சால் கவர் பண்ணுவோம். அப்படி இல்லைனா இட் கேன் கம் டு பார்ட் 3. தேவைப்பட்டால், மோஸ்ட்லி தேவைப்படாது, இட் வில் பி கம்ப்ளீட்டட் வித்தின் பார்ட் 2. எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் ஷார்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கும்போது நிறைய டைம் தேவைப்படுது. அதனால தான் ஒரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ, 2 வீடியோவில் டோட்டல் கான்செப்ட்ஸையும் நம்ம கொண்டு வரோம். ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அதை உட்காந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் அவுட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 60 நிமிஷத்துக்கும் கம்மியாக நீங்கள் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பழைய கதையில் சொல்கிற மாதிரி தான், ஒரு பெரிய கதைகள்லாம் நம்ம எடுத்து சொல்லும்போது எனக்கு ஷார்ட்டாக வேணும்னு கேட்டால் கடைசியாக மனிதர்கள் வாழ்ந்தார்கள், இறந்தார்கள் அப்படின்னு 2 லைனில் முடிப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரத்தன சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்மளால் எவ்வளோ தூரம் நம்ம சுருக்கியிருக்கோமோ அவ்வளோ தூரம் நம்ம சுருக்கி 60 மினிட்ஸில் கொண்டு வந்திருக்கோம். அந்த 60 மினிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் அடுத்த யூனிட்டோட ஸ்டெப்பிங்ஸ் உங்களுக்கு புரியுங்கிறத ஐ வில் ரெக்கமெண்ட் யூ. So as usual our enquiry form is given in the description box. தேவைப்பட்டா fill பண்ணுங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.